இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன லவ் டெத் அண்ட் ரோபோட் இந்த ஒரு டிவி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எபிசோட் 1 நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு அழிஞ்சு போன சிட்டியை காட்டுறாங்க. அப்போ அப்படியே ஒரு மண்டையோடு கிடக்கு. அப்போ நேரம் ஒரு ரோபோட் மிதிக்கு அந்த மண்டையோடு அப்படியே உடஞ்சி செதறிடுது. அப்போ அந்த ரோபோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு, நம்ம ஒரு அழிஞ்சு போன நகரத்தில் வந்திருக்கோம், யாருமே இங்கே இல்லை அப்படின்ட்டு அந்த ரோபோ அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்போ அது பக்கத்தில் ஒரு குட்டி ரோபோட் வருது. உடனே அது பார்த்துட்டு ஆமாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்ட்டு அந்த ரோபோ சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு முக்கோணம் மாதிரி ஒரு ரோபோ வருது. அந்த ரோபோக்கு மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த ரோபோக்கு எல்லாமே தெரியும். அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ரோபோட். அப்போ அந்த 3 ரோபோட்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்படி ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு தான் அப்படி போகிறாங்க. அப்போ அதே நேரத்தில் போயிட்டுச்சுல அங்கே ஒரு பொண்ணு அப்படி இறந்து கிடக்கு. உடனே அந்த முக்கோணம் மாதிரி இருக்க ரோபோ அப்படி ஸ்கேன் பண்ணி அப்படி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அது எங்கே போனாலும் யார் இறந்து கிடந்தாலும் அது அப்படி ஃபோட்டோ அப்படி எடுத்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் அந்த குட்டி ரோபோட் எல்லாத்தையும் கூப்பிடுது இங்கே வாங்க அப்படின்னு. அப்போ மிச்சம் அந்த 2 ரோபோட்டும் அப்படியே நடந்து வருது. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது தான் என்டர்டைன்மெண்ட் உருண்டை அப்படின்ட்டு அந்த பேஸ்கெட் பாலை காட்டுது நம்ம குட்டி ரோபோட். அப்போ அந்த முக்கோண ரோபோட் சொல்லுது, இல்லை இது உருண்டை கிடையாது, இதுதான் பால் அப்படின்ட்டு சொல்லுது. இதை தான் மனிதர்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதை தூக்கி நேராக போட்டு தான் விளையாடுவாங்க அப்படின்ட்டு அந்த முக்கோணமா இருக்க ரோபோ சொல்லுது. அதே நேரத்தில் இந்த பெரிய ரோபோட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்கு. அப்போ அந்த குட்டி ரோபோட் தூக்கி போடு அப்படின்ட்டு சொல்லுது. உடனே அதே நேரத்தில் பெரிய ரோபோட்டும் அந்த பந்து நேராக வேகமாக கை வாங்கி அப்படி மெதுவாக தூக்கி போடுது. அதுவும் அப்படி பந்தும் கீழே அப்படி ஒரு 2-3 துள்ளுது. உடனே இதை பார்த்துட்டு குட்டி ரோபோட் ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு. உடனே அதே நேரத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அந்த பெரிய ரோபோவும் சொல்லுது. உடனே அந்த முக்கோண ரோபோ தான் இதுதான் வச்சு மனிதர்கள் என்டர்டைன் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அப்படியே அங்கேருந்து அந்த 3 ரூமும் கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கேருந்து அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அப்படி இருக்காங்க. அப்போ அந்த முக்கோணமாக இருக்க ரோபோ தான் அப்படியே அங்கே உள்ள பாட்டு இதை அப்படியே ஆன் பண்ணி விடுது. அப்போ அந்த பாட்டும் அப்படி படிக்க ஆரம்பிக்கி. அப்போ அந்த குட்டி ரோபோட்டும் பெரிய ரோபோட்டும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டேபிளில் ஒரு பர்கர் இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு பெரிய ரோபோ கேட்கு, இதுலேருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, இதை வச்சு எப்படி மனிதர்கள் எனர்ஜிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கு. அதே நேரத்தில் அந்த முக்கோணமாக ரோபோ சொல்லுது, உடனே இது அவங்க சாப்பிட்ற மூலயமா அவங்க வயிற்றுல ஒரு ஆசிட் சுரக்கும், அது மூலயமா அது கரைஞ்சி அதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இதிலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த முக்கோணமாக இருக்க ரோபோ சொல்லுது. இப்போ அங்கே அப்படியே ஒரு மனுஷன் அப்படியே இறந்து கிடக்கான். உடனே தொப்பி இருக்கு, அந்த தொப்பி எடுத்து இந்த ரோபோ முக்கோணம் ரொம்ப இப்படி போட்டுக்கிடுது மண்டையில். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 3 ரோபோட்டும் முன்னாடி ஒரு இதை அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரிய ரோபோட்டு இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம குட்டி ரோபோட்டை கேட்கு. குட்டி ரோபோட்டும் எனக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கி. அப்போ அந்த முக்கோணமாக இருக்க ரோபோட்டும் எனக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கி. அப்போ பார்த்தா அது ஒரு பூனை. அப்போ நேராக அப்படி நடந்து வருது. நடந்து நம்ம பெரிய ரோபோட் மடியில் அப்படியே உட்காந்துருது. உடனே இதை பார்த்துட்டு நம்ம குட்டி ரோபோட்டும் இது ஏதோ வெடிக்கிற பாமா இருக்கும் அப்படின்ட்டு அது பயந்து அப்படி பின்னாடி போயிருது. அதுக்கப்புறம் நம்ம பெரிய ரோபோட்டுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ அந்த பூனை அப்படியே மேலே அப்படியே லைட்டாக தடவி கொடுக்கு. அந்த நேரத்தில் அந்த பூனை அப்படியே சவுண்டு கொடுக்கு. உடனே அதை பார்த்துட்டு குட்டி ரோபோட் ரொம்ப பயந்துருது. இது ஏதோ வெடிக்கிற மிஷின் மாதிரி இருக்குது, சவுண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு அந்த குட்டி ரோபோட்டும் முக்கோணமாக இருக்க ரோபோட்டும் அப்படியே பின்னாடி அப்படியே நவுண்டு போயிருது. உடனே இந்த முக்கோணமாக இருக்க ரோபோட் அப்படியே அந்த பூனையும் பெரிய ரோபோட்டையும் சேர்த்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் எல்லாம் அப்படி அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போச்சுல அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு இதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் எக்ஸ்பாட் 3 அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அதை குட்டி ரோபோட் பார்த்துட்டு இந்த பாக்ஸ் தான் அவங்களோட முன்னோர்கள் ரோபோவா இருக்கும், இவ மனிதர்கள் அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்களா அந்த மாதிரி உனக்கும் இந்த பாக்ஸ் தான் அம்மா அப்பா யாராட்டும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம குட்டி ரோபோட் பெரிய ரோபோட்டை பார்த்து கலாச்சிட்டு இருக்கு. உடனே பெரிய ரோபோட்டுக்கு அது பிடிக்கல. அப்போ அந்த பெரிய ரோபோட்ல இருந்து லெஃப்ட் சைடு இருந்து அப்படி ஒரு கன்னு வெளியே வருது. அதே நேரத்தில் அந்த பூனையும் அப்படி மேலே ஏறிடுது. உடனே அந்த அப்படி கன்னு அப்படி உள்ள போயிருது. அப்போ அந்த பெரிய ரோபோட் சொல்லுது, இன்னும் நீ இப்படி பேசிட்டே இருந்தா நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அது பக்கத்தில் போது குட்டி ரோபோட்டும் அதை பார்த்து அப்படி பயப்படுது. அப்போ பார்த்தா அந்த பூனையை அப்படி நேராக அந்த தலை மேலே அப்படி வச்சு விட்டுருது குட்டி ரோபோட் மேலே. அப்போ அந்த பெரிய ரோபோட் அந்த கேமிங் டிவைஸ்ல இருந்து அதில் ஒரு கேமரா இருக்கு, அதை எடுத்து அந்த கண்ணில் அப்படியே மாட்டிடுது. ஏன்னா பெரிய ரோபோட்டுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் உண்டு. இதை அப்படி இன்னொரு இதை அப்படி மாட்டிக்கிடுது பெரிய ரோபோட். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அப்படி போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஒலை மாதிரி அப்படி பெருசாக உருண்டையாக இருக்குது. உடனே பார்த்துட்டு நம்ம பெரிய ரோபோட் கேட்கு இது என்னது அப்படின்னு. உடனே நம்ம குணமாக இருக்க ரோபோட்டும் சொல்லுது, இதை வச்சு மனிதர்கள் நிறைய வார் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க, இது ரொம்ப பெரிய கெமிக்கல், இது மூலியமா இந்த காற்று தண்ணி நிலம் எது எல்லாமே விஷமாயிருது அப்படிங்கிறத நம்ம முக்கோணமாக இருக்க ரோபோ சொல்லிட்டு இருக்கு. அப்போ இதனால தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க போல, வாங்க எதையும் தொட்டுறாதீங்க அப்படின்ட்டு அந்த பெரிய ரோபோ சொல்லி அங்கேருந்து அப்படியே கூட்டு போகுது. உடனே இந்த ரோபோட் எல்லாமே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரிய ரோபோ கேட்க, அப்போ இந்த பூனை ஒத்தில எப்படி தான் பேசுகிற மாதிரி ஏதோ
ஜெனட்டிக்கலாக இது பண்ணி படைச்சிருக்காங்க போல் அப்படின்ட்டு அந்த பெரிய ரோபோ சொல்லுது. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து சவுண்டு கேட்கி உடனே அப்போ பார்த்தா அந்த பூனை தான் பேசுது. அப்போ அந்த பூனை சொல்லுது, நீ நீ பெட்டை எடுத்து கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்ட்டு அந்த இது சொல்லுது. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்ட்டு அந்த பூனை சொல்லுது. அப்போ நம்ம ஆர்பின் ரோபோட் அப்படியே ஹீட் இதை வச்சு சென்சார் வச்சு பார்க்க அப்போ பார்த்தா அங்கே எக்கச்சக்க பூனையாக இருக்குது. அது எல்லாமே இந்த ரோபோட் கிட்ட அப்படியே நடந்து வருது. இதோட இந்த எபிசோடு இப்படி முடியுது. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.